பாகிஸ்தான் தற்போது அதன் வரலாற்றில் முன் சொல்லப்படாத ஒரு மோசமான பொருளாதார வீழ்ச்சியையும் கடும் பஞ்சத்தையும் சந்தித்து வருகிறது. அந்நாட்டின் வறுமை விகிதம் முன் எப்போதும் இல்லாத வகையில் 29% 45% வரை அதிகரித்திருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. சுமார் 7 கோடி மக்கள் அடிப்படை தேவைகளுக்கே வழியின்றி வறுமை கோட்டிற்கு கீழ் தள்ளப்பட்டுள்ளனர். கடந்த 6 ஆண்டுகளில் மட்டும் வறுமை விகிதம் 6.90% உயர்ந்திருக்கும் நிலையில் தற்போது புள்ளி விவரங்களின்படி அந்நாட்டின் 44.70% பேர் வறுமையின் பிடியில் சிக்கித் தவிப்பதாக உலக வங்கியின் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இது தெற்காசியாவின் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிக மோசமான நிலையாகும். இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணங்களாக அரசியல் ஸ்திரத்தன்மை, கட்டுக்கடங்காத பணவீக்கம் மற்றும் தீவிரவாதமாகும். குறிப்பாக 2022 மற்றும் 2025 ஆண்டுகளில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு அந்நாட்டின் விவசாயத்துறையையும் உள்கட்டமைப்பையும் முற்றிலும் சிதைத்துவிட்டது. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பயிர்கள் அழிந்ததால் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை தொட்டுள்ளது. மேலும் சர்வதேச நாணய நிதியத்திடம் பெற்ற கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்காக அரசு மேற்கொண்ட வரி அதிகரிப்பு மற்றும் மானிய குறைப்பு நடவடிக்கைகள் சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதித்துள்ளன. மறுபுறம் இந்தியா பாகிஸ்தான் மீது மேற்கொண்டு வரும் கடுமையான ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாட்டை நிலைகுலைய செய்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு மேற்கொண்ட பணமதிப்பிழப்பு நடவடிக்கை தீவிரவாத அமைப்புகளுக்கு செல்லும் நிதி ஆதாரங்களை துண்டித்தது. மேலும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு பதிலடியாக நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல்கள் சர்வதேச அரங்கில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் முயற்சிகள் மற்றும் சிந்து நதிநீர் பங்கீட்டில் இந்தியா காட்டிய கண்டிப்பு போன்றவை அந்நாட்டின் பொருளாதார சுமையை அதிகரித்துள்ளன. இந்தியாவின் இந்த தீர்க்கமான முடிவுகளால் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்து கொண்டிருந்த பாகிஸ்தான் இன்று அடிப்படை தேவைகளுக்காக சர்வதேச நாடுகளிடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணங்களில் வறுமையின் தாக்கம் உச்சத்தில் இருக்கும் நிலையில் பலுசிஸ்தான் போன்ற பகுதிகளில் 50% அதிகமானோர் ஏழ்மையில் வாடுகின்றனர். ஒரு காலத்தில் படிப்படியாக குறைந்திருந்த வறுமை விகிதம் தற்போது மீண்டும் 2005-2006 காலகட்டத்தை போன்ற மோசமான நிலைக்கு சென்றுள்ளது அந்நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியின் ஆழத்தை பிரதிபலிக்கிறது. இந்தியாவை சீண்டிக் கொண்டிருந்த பாகிஸ்தான் இன்று தன் சொந்த நாட்டின் பசிப்பினியை போக்க வழி தெரியாமல் தடுமாறி நிற்பதும் குறிப்பிடத்தக்கது.